Hey guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்னைக்கு 650வது வீடியோ. ரொம்ப நாளா வெயிட் பண்ணி ஒரு வழியா 650 வந்துருச்சு. ஆனா என்ன வியூஸ் தான் போக மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து ஷேர்லாம் தட்டி விடுங்க. வியூஸ் கொஞ்சம் போகட்டு, அப்பதான் நானும் இன்னும் ஆக்டிவா வீடியோ பண்ண முடியும். ஏன்னா இந்த வீடியோஸ்லாம் பண்றதுக்கு நிறைய தடை வருது. கஷ்டப்பட்டு தான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ அப்டேட் ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் தான். போகோவோட ஒரு மொபைல் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரியல்மியோட Realme 9 Pro Plus இதனோட முழு அன்பாக்சிங் வீடியோவும் வந்திருக்கு. இதை பற்றின டீட்டெயில்ஸ் கூடவே இப்போ ஐக்கூவோட IQoo 9 சீரியஸ் இந்தியா லான்ச் பற்றி ஒரு டீஸ் பண்ணி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னமும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸோட வந்திருக்கேன். என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட், இப்போ ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற 200 பாஸ்வேர்டை நாட் பாஸ் அப்படின்ற வெப்சைட்லேருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த பாஸ்வேர்டு எல்லாமே ரொம்ப காமனாக மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஈஸியாக ஹேக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஈஸியாக கண்டுபிடிக்கிற வகையான பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான லிங்கை முடிஞ்சா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நீங்கள் இதில் ஏதாவது பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாற்றிருங்க. அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு ஐ லவ் யூ 12345 1234 1234லேருந்து 9 வரைக்கும், அதே மாதிரி ரிவர்ஸில் 9876 அந்த மாதிரி, அது போக ஒரு சில நேம்ஸும் இதில் இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பாஸ்வேர்ட்லாம் ஒரு செகண்டுக்கும் கம்மியாக தான் ஆகுமாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒருவேளை நீங்கள் இந்த பாஸ்வேர்டு எதையாவது உங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்க்கோ இதுக்காவது வச்சுருந்தீங்க அப்படின்னா முதல் வேலையா அதை மாத்திருங்க. அடுத்த அப்டேட், Poco X4 5G கம்மிங். ஆமாம், அடுத்து போகோவோட X4 5G அப்படின்ற மொபைல் வரப்போகுதாம். இது வந்து அஃபிஷியல் கிடையாது அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். இது வந்து ஒரு சில சர்டிஃபிகேஷனில் இடம் பெற்றிருக்குங்க. ஏற்கனவே போகோவோட X4 Pro ஒரு பக்கம் ஒர்க்கிங் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி போகோ X4 5G ஒரு பக்கம் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. போகோவோட F4 GT இது வேற ஒரு பக்கம் ஒர்க் போயிட்டு இருக்கு. எல்லாமே வருதுன்னு சொல்றாங்க. எப்போ வருதுன்னு தான் தெரியல. ஆனால் முதல்ல வரப்போற ஒரு மொபைலும் இருக்கு. அதை பற்றி அடுத்து பார்ப்போம். அடுத்து ரெட்மியோட Redmi 10C, அதே மாதிரி போகோவோட Poco X4 இந்த ரெண்டு மொபைலும் இப்போ BIS கிளியர் பண்ணியிருக்காங்க. BIS சர்டிஃபிகேஷன் கிளியர் பண்ணதுனால இதனோட லான்ச் சீக்கிரமா இருக்கும் இந்தியாவில். ஸோ அடுத்தடுத்து ரெட்மி போகோவோட மொபைல்ஸும் லான்ச் இருக்கு, கூடிய சீக்கிரமா வரும். அடுத்து ஓப்போவோட Oppo Reno 7 5G, Reno 7 Pro 5G இந்த ரெண்டு மொபைலையும் இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல ஓப்போவோட Reno 7 6.43 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளேயோட டைமென்சிட்டி 900 அப்படின்ற ப்ராசர், 64 MP மெயின் கேமரா, 32 MP ஃப்ரண்ட் கேமரா, 4500 mAh பேட்டரி, 65 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வருது. Reno 7 Pro எடுத்துக்கிட்டீங்கன்னா 6.55 இன்ச்சஸ் 90 Hz AMOLED டிஸ்பிளேயோட மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1200 அப்படின்ற ப்ராசரோட 50 MP சோனி கேமராவோட 32 MP ஃப்ரண்ட் கேமராவோட 4500 mAh பேட்டரி, 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது ஓப்போவோட Reno 7 29,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்லையும், Oppo Reno 7 Pro 40,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்லையும் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஓப்போவோட ரெனோ சீரியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராக்கு பெயர் பெற்ற ஒரு சீரியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு நல்ல கேமரா மொபைல் வாங்கணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்க, இந்த அளவு பிரைஸ் போக ரெடியா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மொபைலை ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துருங்க. அடுத்து மோட்டோவோட Moto G Stylus 2022 இதை வந்து குளோபல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.8 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளேயோட மீடியாடெக்கோட ஹீலியோ G88 அப்படின்ற ப்ராசரோட சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 50 MP கேமரா, 5000 mAh பேட்டரியோட வருது. பிரைசிங் என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? 22,000 ரூபாய் அப்படின்னு பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த மொபைலுக்கு இந்த பிரைசிங் ரொம்ப 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 அதிகம் தான். மோட்டோ கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருந்தாங்க, இதே ட்ராக்ல போனாங்க, இது இப்படி ஏறாம பழைய ட்ராக்ல போனாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷமும் மோட்டோக்கு ஒரு நல்ல ஃபீச்சர் இருக்கும். பார்க்கலாம், ஏதாவது புதுசாக ட்ரை பண்றாங்களா, நல்லா போறாங்களா, இல்லை தடுமாறுறாங்களா அப்படின்றத. அடுத்து ஐக்கூவோட IQoo 9 சீரியஸ், IQoo 9, IQoo 9 Pro, IQoo 9SC இந்த மூணு மொபைலும் இந்த டைம் இந்தியாவில் லான்ச் ஆக போகுதாம். ரொம்ப சீக்கிரமாகவே லான்ச் இருக்க போகுது. ஏன்னா அமேசான்ல அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ IQoo அப்படின்ற மாதிரி போஸ்டர் ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ அமேசான் எக்ஸ்க்ளூசிவா இருக்க போகுது இந்த ஐக்கூவோட 9 சீரியஸ். ஸோ ரொம்ப சீக்கிரமா இதனோட லான்ச் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட், ரியல்மியோட Realme லேப்டாப். இந்த Realme லேப்டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹார்ட்வேர் அப்ரூவலுக்காக அப்பீல் பண்ணியிருக்காங்களா.
பார்க்கலாம். ரியல்மி லேப்டாப் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதனோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே டேப்லெட்ஸை பார்க்குற மாதிரி தாங்க இருக்குது. இந்த ரியல்மி லேப்டாப்பில் 2GB ரேம் இருக்க போகுது, 64GB இன்டர்னல் மெமரி இருக்க போகுது. இது கூடவே இந்த ரியல்மி லேப்டாப் மீடியாடெக்கோட ப்ராசரால் பவர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில இடங்களில் G88, ஒரு சில இடங்களில் G95 அப்படின்ற ப்ராசரோட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமாக இந்த லேப்டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம் கார்டு போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி 4G இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிற மாதிரி எட்டு வருவாங்களாம். இங்கே ஆண்ட்ராய்டு ஓஎஸோட தான் இந்த லேப்டாப்பை எட்டு வராங்க. ஸோ சொல்ல போனால் ஒரு டேப்லெட் கீபோர்டை கனெக்ட் பண்ணி கொண்டு வர போகிறாங்க. அடுத்த அப்டேட் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், போகோலேருந்து இந்தியாவில் ஒரு மொபைலை லான்ச் பண்ண போகிறோம்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு. ஆமாம், அதுக்கான அஃபிஷியல் டீசரையே ஷேர் பண்ணியிருக்காங்க. இங்கே தெளிவான டீட்டெயில் ஷேர் பண்ணல அப்படின்னாலுமே அதில் வந்து 4 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே போகோ M4, M4 ப்ரோவோ, X4 ப்ரோவோ ஏதோ ஒரு மொபைல் வரப்போகுது அப்படின்றதாங்க இவங்க சொல்ல வர்றது. ஆனால் நிறைய லீக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே லீக்ஸ் எப்பவுமே கரெக்டாக இருந்திருக்கு. ஸோ அதனால வந்து வரப்போகிறது போகோவோட M4 ப்ரோவாம். இந்த போகோவோட M4 ப்ரோ ரொம்ப நாளாக வந்து ரெட்மியோட நோட் சீரிஸை ஒத்ததா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்க மாதிரி தெரியுதுங்க. இந்த மொபைல் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 810 அப்படின்ற ப்ராசரோட 6.6 இன்ச்சஸ்க்கான 90Hz LCD டிஸ்பிளேயோட 50 MP ட்ரிபிள் கேமரா செட்டப், ஃப்ரண்ட்ல 16 MP கேமரா, 5000 mAh பேட்டரி, 33 வாட்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும் அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஸ்பெக்ஸில் ஒரு 15,000 ரூபாய்க்கு கீழே கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல 5G மொபைலாக இருக்கும். அடுத்த அப்டேட், ரியல்மியோட அடுத்த லான்ச். ஏற்கனவே 16ஆம் தேதி ரியல்மிக்கு வந்து ரியல்மியோட நம்பர் சீரியஸ் லான்ச் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது ரியல்மி 10ஆம் தேதி ஒரு லான்ச் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் கிடையாது, வேற ஒரு கண்ட்ரியில். ஸோ 10ஆம் தேதி ரியல்மியோட ரியல்மி C35 அப்படின்ற மொபைலை கொண்டு வராங்களாம். இந்த C35 பற்றி அவங்க அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்க விஷயம், இது வந்து யூனிசாக்கோட யூனிசாக் T616 அப்படின்ற ப்ராசரோட வரப்போகுதாம். கூடவே இதில் 50 MPக்கான மெயின் கேமரா, 5000 mAh பேட்டரி, 18 வாட் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஒரு ஆளா இது ஒரு 10,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல எட்டு வருவாங்க. அடுத்து ரியல்மி 9 ப்ரோக்கான அன்பாக்சிங். ஆமா, இன்னும் மொபைல் லான்ச் ஆகல, அதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் வீடியோ வந்துருச்சு. பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுல அந்த மொபைலை பத்தின தெளிவான எல்லா டீட்டெயிலும் ஷேர் பண்ணிட்டாங்க. இங்க ரியல்மி 9 ப்ரோ பிளஸ் ரெண்டும் AMOLED டிஸ்பிளே தான் இருக்க போகுது. ஆனால் ப்ரோல சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோடையும், ப்ரோ பிளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோடையும் வரப்போகுதுங்க. மற்றபடி நம்ம பார்த்த எல்லா ஸ்பெக்ஸும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. ஸோ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இன்னைக்கு வீடியோல என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய அப்டேட்ஸை என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த மாதிரி சுருக்கி சொன்னா ஓகே அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிட்டு ஏன் அன்லைக் பண்ணீங்க, என்ன பிடிக்கல அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணிக்க வசதியா இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன். ரீப்ளை பண்ண முடியல அப்படின்னாலுமே கண்டிப்பா நீங்க சொன்ன சேஞ்சஸ்லாம் கூடிய சீக்கிரமா வீடியோல எதிர்பார்க்கலாம். அவ்வளவுதாங்க வீடியோ இதோட முடிச்சுப்போம். இது மாதிரியான வேற ஒரு சூப்பரான வீடியோட அடுத்த ஒரு வீடியோல வந்து உங்களை பார்க்குறேன்.